வணக்கம் நேயர்களே. ஒரு சிறுமிக்கு பேய் பிடித்திருக்கிறது, அதை ஓட்ட வேண்டும் என்றால் சிறுமியுடன் உடல் உறவில் இருக்க வேண்டும். இது ஒரு மதகுருவால் சொல்லப்பட்ட விடயம். இந்த காரணத்தை கூறி ஒரு சிறுமியை 6-7 மாதங்கள் வரை வாரத்திற்கு ஒரு முறை பலாத்காரம் செய்திருக்கின்றார் ஒரு மதகுரு. இது தொடர்பான ஒரு காணொளியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த சிறுமி குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனில் கூறப்பட்ட கடவுளுடைய வாசகங்களை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மதகுருவை நாடி இருக்கின்றார். மதகுரு குர்ஆன் படிப்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கடைசியில் சிறுமியின் வீட்டுக்கு வந்து, உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, அந்த பிசாசை கலைக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது உடலுறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த சிறுமியினுடைய சகோதரனும் வீட்டில் இருந்திருக்கின்றார். அந்த சகோதரனை கொண்டு முதலில் அந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கின்றாள். அதை இவர் வீடியோ எடுத்திருக்கின்றார். அதை சிறுமியிடம் திரும்ப காட்டி, இதை வழியில் நான் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ என்னுடன் உறவில் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள் உறவுகளே, இந்த மனித குலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமா? எங்களை சுற்றி மனிதர்கள் தான் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது இந்த செய்திகளை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது. இவ்வாறு பயமுறுத்தி கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக அந்த சிறுமியுடன் வாரத்திற்கு ஒரு முறை தகாத உறவுகளில் ஈடுபட்டிருக்கின்றார் அந்த மதகுரு. ஒரு கட்டத்தில் சிறுமியினுடைய வயிற்று வலி அதிகரிக்க தொடங்கியதாம். அதன் பிறகு வைத்தியசாலைக்கு அனுமதித்த பொழுதுதான் தாயாருக்கு தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் அந்த சிறுமி சொல்லியிருக்கின்றார். வைத்திய விசாரணைகளை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சிறுமியின் வாக்குமூலம் பெறப்பட்டு உடனடியாக சிறுமியினுடைய சகோதரனும் மதகுருவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப இனி அவருக்கு பேய் பிடிச்சதை போல சம்பவங்கள் நடக்கலாம் இல்லையா? எனவே இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கள் பிள்ளைகளை, எங்கள் உறவுகளை மதம் என்கின்ற பெயரில் வஞ்சனை செய்வோர் அல்லது வேறு ஏதாவது காரணங்களை கூறி இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணணும். ஏனென்று சொன்னால் அதை வைத்துத்தான் நாங்கள் மற்ற விடயங்களை, செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இலகுவாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தான் நாளாந்தம் பல செய்திகளை பார்ப்பீர்கள், இவ்வாறு பல செய்திகளை நீங்கள் அறிவீர்கள். எங்கள் வீடுகளில் இப்படி நடந்தால் எப்படி செய்வோம் இல்லையா? எனவே இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மதம் என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவது, ஆன்மீகம் என்பது எங்கள் ஆத்மாவை லயிக்க பண்ணுவது. அதுதான் நாங்கள் கோயிலுக்கு செல்கிறோம், தேவாலயத்திற்கு செல்கின்றோம், விகாரைக்கு செல்கிறோம், பள்ளிவாசல்களுக்கு செல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள், அந்த மத போதனை செய்பவர்கள் இவ்வாறு அங்கு வருகின்ற பக்தர்களை தம்வசப்படுத்தி கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது மதம் மேல் கொண்ட பற்றையும் நம்பிக்கையையும் இழக்க செய்யும் அல்லது அவதூறு ஏற்படுத்தும் ஒரு செயற்பாடு இல்லையா? இதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.